புதுக்கோட்டை திருமயம் அருகே கல்லூரி மாணவி பிரசவித்த பெண் குழந்தையை உயிருடன் வீட்டு வாசலிலேயே புதைத்த சம்பவத்தில் அந்த பெண்ணின் காதலனை போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மயில்வாகனன் வழங்க கேட்போம். மயில்வாகனன், வணக்கம். விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள உதயசூரியபுரத்தில் நேற்று பிறந்து சில மணி நேரமான குழந்தை உயிருடன் புதைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்த குழந்தையை உடனடியாக பெண் சிசுவை உடனடியாக புதுக்கோட்டை அரசு ராணியார் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த வழக்கில் விசாரணை நடத்தியதில் அதே பகுதியைச் சேர்ந்த வினோதா என்ற கல்லூரி மாணவி தான் இந்த குழந்தையை புதைத்தது என்று தெரியவந்தது. அவருக்கும் வயலோரம் பகுதியைச் சேர்ந்த சிலம்பரசன் என்பவருக்கும் காதல் இருந்ததாகவும், இந்நிலையில் கர்ப்பமடைந்து குழந்தை நேற்று பெற்றதால் உடனடியாக அந்த குழந்தையை திருமணத்திற்கு முன்பு பிறந்த குழந்தையை மறைக்க வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தையை புதைத்ததாகவும் தெரிய வந்தது. மேலும் இந்த கல்லூரி மாணவி நர்சிங் கல்லூரி மாணவி என்பதாக தனக்குத்தானே சுயப்பிரசவம் பார்த்ததும் தெரிய வந்தது. இந்த நிலையில இந்த கல்லூரி மாணவியினுடைய காதலன் சிலம்பரசனை பனையப்பட்டி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்காங்க. மேலும் இந்த குழந்தை ராணியார் மருத்துவமனையில சிகிச்சையில் இருக்கிறதுனால குழந்தையின் பக்கத்திலேயே தாய் இருக்க வேண்டிய என்பதற்கான A1 குற்றவாளியான வினோதாவை அந்த மருத்துவமனையிலே வச்சிருக்காங்க. மேலும் சிகிச்சை முடிந்த பிறகு முதல் குற்றவாளியான வினோதாவை கைது செய்வாங்கன்னு போலீஸ் வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறது. உயிருடன் குழந்தை புதைக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது அந்த குழந்தை உயிருடன் புதைக்கப்பட்ட குழந்தை மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு நலமுடன் இருப்பதாகவும் மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நன்றி மயில்வாகனன், விரிவான தகவல்களுக்கு.